வாட்டர் சில்லர் எஃப்சி வந்து ஏசி வந்து சர்வீஸ் பண்ண போகிறது. எங்கள் சைட்டில் வந்து நியூ ஷாப் வருது இது. அதனால் வந்து யூனிட்லாம் மொத்தம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு. சரி வந்து யூனிட் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மோட்டர் யூனிட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு எஃப்சி காயில் வந்து ரிமூவ் பண்ணணும். காயில் வந்து 2 சைடு பிளாக்கில் இருக்கிறனால ஏர் வந்து ஆர்பிஎம் வந்து அதிகமாக வரல, கூலிங் கரெக்டாக இல்லை. இப்போ வந்து கெமிக்கல் வாஷ் பண்ணணும் இது. ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் வந்து இன்சைடு அவுட் சைடு காயில் வந்து ஃபுல்லாக வாட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணணும். இதுதான் கெமிக்கல் இது. இந்த கெமிக்கல் போட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அது. இந்த கெமிக்கல் போட்டால் காயிலெலாம் போய்டுன்றீங்க. 20 இயர்ஸ் வந்து சர்வீஸே பண்ணல யூனிட் இது. இது காயில் வந்து கெமிக்கல் போட்டால் தான் போகுது. கெமிக்கல்லாம் போட்டுட்டு இன்சைடு அவுட் சைடில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். நம்ம ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆச்சு இது நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறது. எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் இது. இன்சைடு அவுட் சைடு ஒரு 2.5 ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து கிளியர் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒரு எஃப்சி முடிக்கவே இது சர்வீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணவே 1 டே ஆகிடுச்சு. இது 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு. இப்போ காயிலெலாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். இப்போ யூனிட் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணோம். எஃப்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்லெட் அவுட்லெட் வந்து வாட்டர் வால்வ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். யூனிட் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டர் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். மோட்டர் யூனிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரூம் டெம்பரேச்சர் 20 வந்துருச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணிங்க.